ஹலோ 12 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் நம்ம இந்த கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தின் சர்க்குலர் ரிங் இருக்குது ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் இட் இஸ் சார்ஜ்டு யூனிஃபார்ம்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவங்களோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னவா இருக்கும்னா லாம்டா அப்படின்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு தின் சர்க்குலர் ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட ரேடியஸ் என்ன சொல்றாங்க? இதோட ரேடியஸ் இஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, derive an expression for the electric field at a point P at எங்க இருக்காங்க, the distance x from its along its axial line, axial அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஆக்சிஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இதோட ஆக்சிஸ் இங்க இருக்கு. இந்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? பி அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த ரிங்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுலேயே இன்னொன்று சொல்றாங்க, ஹென்ஸ் ப்ரூவ் தட் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ்னா எப்படி இருக்கு? எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர்னு இருந்தா த ரிங் பிஹேவ்ஸ் அஸ் அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க. நமக்கு இந்த பாயிண்ட் சார்ஜ்னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியும், ரைட்டா? ஸோ இங்கே என்னது, பாயிண்ட் சார்ஜ்னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? E is equal to KQ by R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ கீவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸோ கீவனில் ரேடியஸ் இஸ் ஆர். நமக்கு ஒரு சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 2πr which is equal to Lன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஒரு தின் சர்க்குலர் ரிங்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு நான் ஒரு சின்ன எலமெண்ட் இங்கே மார்க் பண்ணுறேன்ல. ஸோ இந்த சின்ன எலமெண்ட், அந்த சின்ன எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னது? DLன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த DLன்ற டிஸ்டன்ஸில் இருக்க சார்ஜஸ்க்கு நான் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது உங்களோட சார்ஜ் டென்சிட்டி என்னவாக இருக்கும்? சார்ஜ் டென்சிட்டி லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தானே. ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு, நான் பர்டிகுலராக அந்த ஏரியாவுக்கு எழுதுறதுனால we can write it as dq by dl, that is dq is equal to lambda dl அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது இங்கே இருக்கிற சார்ஜஸ் இந்த இடத்துல என்ன பண்ண போகுது? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும் இல்லையா? ஓகே. ஸோ இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருக்கு இன் திஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்? DE இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஃப்ரம் த சார்ஜ் ஃப்ரம் தட் பாயிண்ட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கான். இப்போ டேஞ்சென்ஷியலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? we have to resolve the component into two componentsல ரிசால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே தீட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ DEX ஹாரிசாண்டல், இது DEY. சரிங்களா? அப்போனா இது என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிறதுனால we can say it as DE cos theta and இங்கே it is DE sin theta. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? சரியா? ஓகே. இப்போது எந்த இடத்துல நம்ம இதோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிங்கில் இருந்து எந்த பாயிண்ட்லேருந்து வேணால் இந்த P பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வெக்டார் வரையலாம் இல்லையா? வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் வரையலாம் இல்லையா? அப்போ நான் இங்கேருந்து வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இதுவும் டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கும். அப்போ டேஞ்சென்ஷியலாக இருந்தால் we have to resolve it in two components. ஸோ this is vertical and this one is horizontal. அப்போது இவனுக்குன்னு ஒரு horizontal வரும், அதுவும் dx தான். இங்கே DEY வரும் இல்லையா? அது என்னது? DE sin theta. ஏன் சார் நான் எத்தனை போடுறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காம்பனன்ட்ஸை வரைஞ்சாலும் கம்ப்ளீட்டாக இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இப்போ இவர் டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகுறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன? அது மேலே ஆக்ட் ஆகுது. அப்படின்னா தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போது DE sin theta எந்த இடத்துலேருந்து வரைஞ்சாலும் இட் வில் கேன்சல் ஈச் அதர். அப்படின்னா the total electric field is contributed in only what? X direction. சரியா? அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரால மட்டும் தான் நமக்கு வரப்போகுது? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அலாங் ஒன்லி இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? DEX which is equal to DE cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா? புரியுதா இது உங்களுக்கு?
ஓகே, அப்போ டிஇ காஸ் தீட்டான்னு எழுதிட்டோம். டிஇயோட வேல்யூ என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ இங்கேருந்து எழுதிக்கலாமா? இ இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அதை நான் இதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்மெட்டை மாற்றுறேன் அப்படின்னா, ஸோ 1/4 பை எப்சிலான் நாட் அண்ட் இங்கே கியூவோட வேல்யூ என்னது? இதான கியூ, அந்த சின்ன எலிமெண்ட்டில் இதான கியூ இருக்கும். அப்போ டி கியூ பை ஆர் ஸ்கொயர் என்னது? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்தேன்னா ஏபி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போது ஏபி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் த டயக்ராம் இது பார்த்தீங்கன்னா ஏஓபி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு, அந்த சைடை ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் திஸ் சைடு ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா? அப்போது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? ஃப்ரம் பித்தகோரஸ் தியரம் இதை எடுத்துக்கிறேன். அப்போ ஏபியோட வேல்யூ என்ன வந்துடும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த வேல்யூ இந்த ஏபி ஸ்கொயரை நான் இங்கே எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டிஇஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இவரை நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம்? கேனே வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக கேனே வச்சுக்கிட்டா கே டிக்யூ பை இந்த கியூ டிக்யூவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆல்ரெடி நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அப்போ அதை எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? அப்போது டிக்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? லாம்டா டிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு, இவனோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ காஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே தானே இருக்குது ஆங்கிள். அப்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட். அப்போ காஸ் தீட்டா என்னன்னு சொல்லுவீங்க? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ் இல்லையா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடு யார்? இவர் ஆப்போசிட் சைடு. ஆர் ஆப்போசிட் சைடுனா எக்ஸ் தான் என்னது நமக்கு? அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்டினியூஸ் சைடு அது ஏபி. அண்ட் ஏபி வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கொண்டு போய் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போட்டால் என்ன வரும்? எக்ஸ் பை ஏபி வேல்யூ என்னது? ரூட் ஆஃப், அந்த ரூட்டை வந்து எப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1/2. ரூட்டை வந்து நான் 1/2ன்னு எழுதிக்கிட்டேன். புரியுதா? சரி, அப்போ டிஇ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, எல்லாரையும் மர்ஜ் பண்ணிடலாமா? அப்போ மர்ஜ் பண்ணிட்டா கே லாம்டா டிஎல் எக்ஸ் டிவைடட் பை, இப்போது இங்கே பவர் வந்து 1ன்னு இருக்குது, இங்கே பவர் 1/2 இருக்குது. ஸோ ரெண்டு பேரையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா பவர்ஸ் வில் கெட் ஆட் அப்பில். அப்போது இப்படி தானே வரும்? ஸோ 3/2. ஸோ த ஹோல் பவர் வில் பி 3/2ன்னு வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சரியா? இப்போது நான் இங்கே எடுத்திருக்கிறது இந்த சின்ன எலமெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரிங்குக்கே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு இன்டகிரேட் இட். அப்போது நான் என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இன்டகிரேட் பண்ணால் இதில் யாரை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும்னா ஒன்லி வி கேன் இன்டகிரேட் த எல். அப்போ எல்லை மட்டும் இன்டகிரேட் பண்ணால், ஸோ வாட் யூ கெட்? டிஇஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் ஈன்னு எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாரையும் இன்டகிரேட் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் வெளியே எடுத்துகிட்டு டிஎல்லை மட்டும் இன்டகிரேட் பண்ணனா இட் பிகம்ஸ் வாட்? எல். டிஎல் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் எல்லுன்னு மாறிடுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. சரிங்களா? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஆஸ் ஃப்ரம் த கொஸ்டின் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரோடது சார் அப்படின்னா டு த ஹோல் ரிங்குக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போது எலக்ட்ரிக் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் வந்து ஆரை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வி கேன் நெக்லெக்ட் எக்ஸ் ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டா இ இஸ் ஈக்குவல் டு கே லாம்டா எக்ஸ்எல் டிவைடட் பை, ஸோ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ வாட் யூ கெட்? எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இதில் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ கேன்சல் பண்ணிட்டா வாட் யூ கெட்? ஸோ இ இஸ் ஈக்குவல் டு கே லாம்டா எல் எக்ஸ் டிவைடட் பை, ஸோ இங்கே ஸ்கொயர்ஸை கேன்சல் பண்ணிட்டா இ கியூப்னு வரும், சாரி எக்ஸ் கியூப்னு வரும். எக்ஸ் அண்ட் எக்ஸ் கெட் கேன்சல். ஸோ ஃபைனலி ஆன்சர் இந்த இப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ லாம்டா எல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாம்டா டிஎல்லை வந்து நம்ம டிக்யூன்னு சொன்னோமா? அப்போ லாம்டா எல்லை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கியூன்னு சொல்லலாமா? அப்போது இட் பிகம்ஸ் அஸ் வாட்? கியூ பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் கே கியூ பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கிற வேல்யூவும் இந்த பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக இருக்குது. அதை தான் நமக்கு ப்ரூவ் தட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் த ரிங் பிஹேவ்ஸ் அஸ் அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இது பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். சப்போஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த தின் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ரிங்கும் எப்படி தான் ஆக்ட் ஆக போகுது, ஒரு பாயிண்ட் சார்ஜாக தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.